ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி வாழ் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வரும் 28ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் மொத்தம் உள்ள 15 வார்டுகளில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பாதாள சாக்கடை அமைப்பதற்காக புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் 102.11 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இதுநாள் வரையிலும் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியின் போது பொதுமக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு 59.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் பராமரிக்கப்படாததால் அங்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் மிகுந்த சிரமப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கோடை காலமான தற்போது நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் முறையாக மின்சாரம் வழங்கப்படாததால் மக்கள் சொல்லென்னா அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 28ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா அலுவலகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகைச்செல்வன் தலைமையிலும், காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம், குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதுராந்தபுரம் மு பழனி, மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் என்று கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகள் என பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.